ஹாய் நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபேஸ் விட்ஜெட்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டு ஃபியூச்சரை பற்றி தான் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன்று இன்ஃபர்மேஷன், இன்னொன்று ஃபேஸ் விட்ஜெட்ஸ். இந்த ரெண்டு ஃபீச்சரும் ஆண்ட்ராய்ட் 7.0 நக்கெட்டில் உங்களுக்கு செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் உங்களோட செட்டிங்ஸை மாற்றி அமைச்சிக்கலாம். இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் விட்ஜெட்ஸ். இந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்ணுறது மூலமாக 3 விஷயங்களை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அலாரம் செட் பண்ண முடியும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மியூசிக் பிளேயரை செட் பண்ண முடியும். மூணாவது பார்த்துட்டிங்கன்னா டெய்லி ஷெட்யூல். இந்த 3 விஷயங்களையும் உங்களோட லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக் போங்க. ஃபேஸ்புக் போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல், செக்யூரிட்டி அண்ட் லாகின், ப்ரைவசி, டைம்லைன் அண்ட் டேகிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் டைம்லைன் அண்ட் டேகிங். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்லைன் அண்ட் டேகிங் செப்பரேட்டாக உங்களுக்கு காணிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் போஸ்ட் ஆன் யுவர் டைம்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒன்லி மீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் ஒன்லி மீ அப்படிங்கிற ஃபீச்சரை மட்டும் நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் சி வாட் அதர் போஸ்ட் ஆன் யுவர் டைம்லைன் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நான் எவ்ரி ஒன் கொடுத்துருக்கேன். எவ்ரி ஒன் மட்டும் இல்லை, இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி மீ. அதே நேரத்தில் என்னோடய குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ ஹூ கேன் சி வாட் அதர்ஸ் போஸ்ட் ஆன் யுவர் டைம்லைன், அதாவது யாரெல்லாம் உங்களோட டைம்லைன் உள்ள போஸ்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த கேள்வியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எவ்ரி ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டேகிங்கில் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் சி போஸ்ட் யூ ஆர் டேக்ட் இன் ஆன் யுவர் டைம்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் போஸ்ட்டில் யாரெல்லாம் நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட டைமில் உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா when you are tagged in a post, what do you want to add to your audience of the post if they cannot already see it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேக் பண்ண ஃபோட்டோவில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒன்லி மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரைட் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஃபியூச்சர் தான் அருமையான ஃபியூச்சர், டைம்லைன் அண்ட் டேகிங். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ் விட்ஜெட்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.